மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். 7ஆம் அதிபதி இப்போது 5ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள். நல்ல அறிமுகம்னா என்ன? ஒரு நல்ல ஃப்ரெண்டு வாழ்க்கையில் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு நட்போ உறவோ இந்த மாதம் அறிமுகமாகிறது. 2வது விரயச்சனியை குறிபார்ப்பதும் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் எதிலும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்கன்றதை காட்டுது. பெரியவர்கள் ஒரு 40-50 வயது தாண்டியவர்களுக்கு நோய் தொல்லைகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு, கடன்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு செவ்வாய் வந்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க. கோப அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஒரு விதமான அனுசரணை, ஆதரவு, உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இடத்துல வயதிற்கு ஏற்றார் போல இருக்கும். 4ஆம் பாவகத்தில் ராசிநாதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரே, வீடு கட்டுறது சம்பந்தமாக, வாகனம் வாங்கிறது சம்பந்தமாக, அம்மாவுடைய உடல்நிலை சம்பந்தமாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே நடக்கும். இது ஒரு பெரிய யோகம். சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன், சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அலுவலகத்திலே ஒரு டாப் லெவல் பொசிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் மாதம் மாறுவார். அதை தவிர்த்து வேறு எந்த விதமான பெயர்ச்சியும் இல்லை. நல்ல அமைப்புகளில் தான் இருக்குது. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. ஜூலை மாதம் ஓரளவிற்கு பணம் வரக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மற்றதை பார்த்தீங்கன்னா 8, 12ஆம் இடங்கள் மற்றும் 10ஆம் இடம் சுபத்துவமாக, 4ஆம் இடத்துல உச்சகுரு இருப்பது, விரயச்சனியை அப்படியே உச்சகுரு பார்ப்பது, முயற்சிகளை குறிக்கக்கூடிய அந்த 3ஆம் பாவகத்தில் புதன் வலுத்து இருக்கிறது, அதிர்ஷ்டம் மற்றும் குழந்தைகளை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுன்ட்டு சென்ற மாதத்தை விட இந்த மாதம் நல்ல விதமாகவே அமைந்திருக்குதுன்னு தாங்க உண்மையை சொல்லணும். பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஃபுல்ஃபில்னு சொல்லுவோம் இல்லையா, பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வேலை செய்கிறீங்களா, சம்பளம் கரெக்டாக வரணுமா, சம்பளம் கரெக்டாக வரும். சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்களா, கண்டிப்பாக 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 50 ரூபாய் பணம் வரக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே ராசிநாதன் சுக்கிரனுடைய 2ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரக்கூடிய சூழல்கள் இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. 7ஆம் அதிபதி இப்போது 5ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள். ஜூலை மாதத்தில் உடனே ஃபிக்ஸ் ஆகலைன்னா கூட பெண் பார்த்தது, மாப்பிள்ளை பார்க்குறது போன்ற விஷயங்களில் இதுவரைக்குமே சம்மதம் கொடுக்காத குழந்தைகள் கூட ஓரளவிற்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக நடக்குங்க. கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டுன்னு சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் முதல் 10 நாட்கள் 4ஆம் பாவகத்தில் குரு, சுக்கிரன், புதன் அப்படியே சேர்ந்திருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வக்ர புதன் 4ஆம் இடத்திற்கு போயிடுவார், சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு, 3ஆம் இடத்திற்கு புதன் போயிடுவார், 5ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்துடுவார். புதனுடைய இயக்கம் நன்றாக இருப்பதால் நல்ல அறிமுகங்கள், முயற்சிகள் பலிதம் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். நல்ல அறிமுகம்னா என்ன? ஒரு நல்ல ஃப்ரெண்டு வாழ்க்கையில் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு நட்போ உறவோ இந்த மாதம் அறிமுகமாகிறது. ஒரு அதிகாரம் உள்ளவர், அந்தஸ்துள்ளவர், ஒரு அரசியல்வாதி, மந்திரி, எம்எல்ஏ, அல்லது இவர் கொஞ்சம் பணக்காரர், இவர் சொன்ன அந்த இடத்துல செய்ய கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு அறிமுகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அருமையான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ராசிநாதன் வலுவாக இருந்தாலே எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 2வது விரயச்சனியை குறிபார்ப்பதும் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் எதிலும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்கன்றதை காட்டுது. குறிப்பாக இளைய பருவத்தில் 20லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் எதிர்காலத்தில் எந்த துறையில் பணம் சம்பாதிக்க போகிறீங்க, எதில் இருக்க போகிறீங்கன்றதை நிச்சயிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்கும்.
பெரியவர்கள் ஒரு 40-50 வயது தாண்டியவர்களுக்கு நோய் தொல்லைகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு, கடன்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம பிள்ளைங்க பரவாயில்ல கொஞ்சம் பொழைச்சிக்கொன்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பெரும்பாலும் 4ஆம் இடத்துல வலுவாக இருந்து தனாதிபதியான புதன் 2ஆம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். 12ஆம் இடத்துல ஒரு நிலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த செவ்வாய் இப்போது ராசிக்கு வந்திருக்கிறார். ராசிக்கு செவ்வாய் வந்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க. கோப அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செவ்வாய் ஒரு ஸ்பீடு கிரகம், கோப கிரகம். இந்த மாதம் முழுக்க செவ்வாய் ராசியிலே இருப்பார். அதுலேயே ஒரு நல்ல நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி அப்படியே 7ஆம் வீட்டை சுபராகி பார்க்கக்கூடியது கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை அமைப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காதலன் காதலி அமைப்புகளில் இருந்து வந்த ஒரு ஊடல்லாம் அப்படியே விலகி காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பு, திருமணத்திற்காக பேசக்கூடிய அமைப்பு. இளையவர்கள் கொஞ்சம் தைரியம் எனக்கு இந்த விருப்பம் இருக்குதுன்ட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடிய அமைப்புலாம் அந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஒரு விதமான அனுசரணை, ஆதரவு, உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இடத்துல வயதிற்கு ஏற்றார் போல இருக்கும். 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு காதலன் காதலி உறவு, 40 வயதில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி உறவு என்று ஏதேனும் ஒரு வகையில் 7ஆம் பாவகம் நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் கை கொடுக்கும். நண்பர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்க அல்லது நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. 4ஆம் பாவகத்தில் ராசிநாதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரே, வீடு கட்டுறது சம்பந்தமாக, வாகனம் வாங்கிறது சம்பந்தமாக, அம்மாவுடைய உடல்நிலை சம்பந்தமாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே நடக்கும். இது ஒரு பெரிய யோகம். 3ஆம் பாவகத்திலிருந்து குரு 9ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும் பார்க்குறதும் பெரிய யோகம். என்ன யோகங்க? சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். இருக்கிற ஊரில் ஒரு வீடு இருக்குது, சொந்த ஊரில் ஒரு வீடை கட்டுவோம், அல்லது சொந்த ஊரில் ஏற்கனவே இருக்கிற வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம், அல்லது சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக, அதாவது 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் வீடு சார்ந்த விஷயங்கள், நல்ல தீர்வுகள், வீடு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல நல்லதாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. லாபஸ்தானத்தில் உச்சகுருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு பேசிக் விஷயங்கள் எதையுமே அசைச்சிக்க முடியாதபடி இருக்கும். சிலருக்கு வேலையில் ப்ரமோஷன், சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அலுவலகத்திலே ஒரு டாப் லெவல் பொசிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று வயதிற்கேற்றார் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள். கடன் தொல்லைகள்லாம் பெருசாக இருக்காதுங்க. கடன் கொடுத்தவர்கள் உங்களை நம்பக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மைனஸ்ன்னு ஏதாவது இருக்கா? கோவப்படுவீங்க அடிக்கடி, அதை ஒன்று மட்டும் குறைச்சிக்கங்க. யாராவது ஒரு நெருங்கிய உறவுகள்கிட்டையோ நட்புகள்கிட்டையோ ரொம்ப வேண்டப்பட்டவங்ககிட்டயோ டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு, என்னையா இத்தனை வருஷத்தில் நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு பேசினதே இல்லையே, ஏன் இப்படி மாறி போனாருன்ற மாதிரியாக உங்களுடைய கோப குணம் இந்த மாதம் முழுவதும் தலை தூக்கி நிற்கும் என்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தளபதி 2 தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.